ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மண் சட்டியில் எப்படி மீன் குழம்பு வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ ஒரு சட்டியில் நான் கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிக்கிறதுக்காக எண்ணெய் ஊற்றி நல்லா தாளிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், அப்புறம் ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, இது மூணுத்தையும் போட்டு ஃபஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை நல்லா பொன்னிறமாக வதக்கினதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி போட்டு நல்லா வதக்கிக்கிட்டேன். அது ரெண்டுமே கொஞ்சம் நல்லா சுண்டி வர வரையும் நான் நல்லா வதக்கிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் புளி, எப்போதுமே மீன் குழம்புக்கு புளி நம்ம கரைச்சி வச்சுருப்போம். அந்த புளியை நான் கரைச்சிட்டு அதில் இன்னொரு தக்காளி ஆட் பண்ணி நல்லா அதில் கரைச்சிக்கிட்டேன். அதை கரைச்சதுக்கப்புறம் நான் அதுலேயே தேவையான மீன் குழம்புக்கு தேவையான மசாலாலாம் கரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே 6 ஸ்பூன் மல்லித்தூள், வெறும் மல்லித்தூள் ஆட் பண்ணிவிட்டு, அப்புறம் 4 ஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு, மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அந்த மிக்ஸை அப்படியே வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியிலேயே எல்லாத்தையும் கலந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன். இது நல்லா வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இந்த கரைச்சி வச்சுருந்தேன் அந்த புளி அண்டு தக்காளி, மல்லித்தூள், மஞ்சத்தூள், மிளகாத்தூள் இது எல்லாத்தையும் ஒரு கிண்ணத்தில் கரைச்சி வச்சுருந்தேன்னு அதை ஆட் பண்ணிக்கிறேன். அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் குழம்பு கொஞ்சம் கெட்டியாக போயிடும். ஸோ எனக்கு தேவையான அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். சில பேர் தேங்காய் அரைச்சி ஊற்றுவாங்க. பட் நான் தேங்காய் அரைச்சி ஊற்ற மாட்டோம். எங்கள் வீட்டிலலாம் இப்படி தான் நாங்கள் சாப்பிடுவோம். இது நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக, கெட்டு போகாமல் எத்தனை நாள் வேணால் கூட இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் மல்லித்தூள் தேவையான அளவு போட்டுட்டு, மல்லித்தூள் தான் தேவைக்கு ஏற்ப. இப்போ குழம்பு கெட்டியாக வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுப்போம். குழம்பு எனக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா 2 ஸ்பூன் கம்மி பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி தான். ஸோ இது எல்லாமே வீட்டில் காய வச்சு அரைச்சது தான். மசாலா தூள்லாம் கடையில் வாங்கினது கிடையாது. ஸோ இதனால் நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த வதக்கி வச்ச அந்த வெங்காயம், தக்காளியோடு நான் இதை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுனால ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த மசாலா தண்ணியை எடுத்து இதில் ஊற்ற போகிறேன். அது ஊற்றுனதுக்கப்புறம் இது கொஞ்சம் கெட்டியாக இருந்தது குழம்பு. ஸோ அதனால் லைட்டாக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டேன், எனக்கு தேவையான அளவு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு எப்படி உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க கொஞ்சம் கூடவே 1.5 டம்ளர் கூட தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ நான் 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா சுண்ட வைக்கிறதுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ண ஒரு 10 மினிட்ஸ். இது நல்லா கொதித்து சுண்டி வரும்போது தான் நான் மீனை ஆட் பண்ணுவேன். விலை மீன் வாங்கிட்டு வந்திருந்தேன். விலை மீனும் சங்கரா மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். சரி, எதுக்கு ஒரு மீனை போய் வறுத்துட்டுன்னு சொல்லிட்டு அதையும் இதிலேயே ஆட் பண்ணிட்டேன். ஸோ விலை மீன், சங்கரா ரெண்டுத்தையுமே போட்டு இதிலையே குழம்பு வச்சாச்சு. இது நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சுண்டி வந்துச்சதுக்கப்புறம் நான் மீனை ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ மீனும் நல்லா கொதிக்கணும். இது நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும், மீன் வேகிற வரையும். அப்புறம் வெந்ததுக்கப்புறம் நம்ம ஃபைனலாக கருவேப்பிலை போட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.